ஹாய் காய்ஸ், இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் பண்ணணும். இதை வந்து ஒரு ப்ளீட் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஷேப் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து வச்சுட்டு இந்த ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 10.5. ஸோ அதில் வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு ½ இன்ச் மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷேப் கொடுத்துருக்கேன். இதில் இருந்து 1 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு 6 இன்ச் வரும். ஸோ 6 இன்ச் வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து இந்த பக்கம் வந்துட்டு 2.2 வச்சிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணலாம். இது இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஹைட் வந்து நான் 6 இன்ச் வச்சிருக்கேன். இந்த இது வந்து 2.2 இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி குட்டி வந்து இந்த மாதிரி குட்டி லைன்ஸ் போட்டு ஷேப் வந்து பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் டாட் வச்சிருந்தேன். இப்போ ஷேப் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த எட்ஜஸும் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை இந்த சைடுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஷேப் வந்து இந்த பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் இதில் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவுக்கு அப்படியே நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவோட இந்த கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேட்டர்ன்ஸுமே நம்மளோட பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸஸ், ஆரி கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நான் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே செக் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மார்னிங் ஒரு செக்ஷன், ஈவினிங் ஒரு செக்ஷன் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த செக்ஷன் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கால் ஆர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம மிஷின் எம்ப்ராய்ட்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறையா ஷாப்ஸுக்குமே வந்துட்டு லோ ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஷாப் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ உங்களோட ஷாப்ஸுக்கு ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டிசைன்ஸுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எமர்ஜென்சி ஆர்டர்ஸ் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளோட ஷாப்பில் வந்து பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 400லேருந்தே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிசைன்ஸுமே நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம். 400 கம்மியாகவும் டிசைன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது என்னென்னா ஒரு மோட்டிவ் மட்டும் வர மாதிரி இருக்கும். நீங்கள் குர்த்தீஸ்க்கு பண்ணலாம், இல்லை ப்ளவுஸில் பேக் சைடு, இல்லை ஸ்லீவ் சென்டர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவ்ஸ் மட்டும் செப்பரேட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 100, 150 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷர்ட்ஸில் பண்ணுறது, ப்ளவுஸஸ்ஸு, குர்த்தீஸு, கவுன்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குமே நம்ம எம்ப்ராய்டரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் பல்காக கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரெடிமேடாக வந்து ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க, அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே நம்ம 400 சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்துமே உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லூலு கொத்தூர் அஃபீஷியல் பேஜில் வந்து நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இருக்குது. அதுலேயுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஃபோல்ட் பண்ணி இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி டர்ன் பண்ணி சென்டர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேன்வாஸில் ட்ரா பண்ணியிருக்கிறதுல ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடும். ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வரும்போது ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு பாயிண்ட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நீட்டில் உள்ள இறக்கி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டர் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு
இந்த ஷார்ப்பான இடத்துல வந்து இது ஸ்ட்ரைட்டாக எண்டு வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஷார்ப் எட்ஜஸ் வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டாக வரும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல டச் பண்ணாமல் அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டியாக ப்ளைன் ஃபேப்ரிக் வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல ப்ளைன் வைக்கலாமா இல்லை இந்த சென்டர் வைக்கலாமா? இது நல்லா இருக்கு. இப்போ இந்த இது வச்சுக்கலாம். ப்ளைன் வேணாலும் ப்ளைனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே மோட்டிவ் இருக்கிறதுனால இதை சென்டராக நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இங்கே மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நகர்ற மாதிரி இருக்குன்னா இங்கே பின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ண இடத்துல இப்போ மேலே ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ இது திரும்ப ரிட்டர்ன் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியாமல் இருக்கும். நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இப்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம குட்டி ப்ளீட் மாதிரி எடுத்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் பீட்ஸ் இல்லை ஸ்டோன் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ பேக் சைடு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கட் பண்ணிடலாம். கேன்வாஸ் வச்சிருக்கோம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த கேன்வாஸ் வந்து ஹெம்மிங் பண்ணும்போது இதை சேர்த்து ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிடுங்க. உள்ளே வச்சு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுருக்கேன். இந்த ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாக் ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் ரிமூவ் வராது. ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப அழகாயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எது டவுட்ஸ் இருக்குனாலுமே என்கிட்ட நல்லா இருக்காங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடத்துல ஸ்டோன் வைக்கலாம், இல்லை ஹேங்கிங்ஸ் அது மாதிரி ஏதாவது தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். இந்த இதுவுமே வந்து ஸ்கேலப் கேட்குறாங்க, ஸ்கேலப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் 2 ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆரி கிளாஸ்மே வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 எடுக்கிறோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குனாலுமே வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ. இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு, ஸோ நீங்கள் ஸ்லீவ் பார்த்தீங்க இல்லையா, அதோட பேக் நெக் பேட்டர்ன் இது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம குர்த்திஸ், மேக்ஸிஸ், ப்ளவுசஸ், லெஹெங்காஸ், அனார்கலிஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து லோ ப்ரைஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பல்காக. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.